ஹாய், வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக்ஸ் சேனல். எப்பவுமே நம்ம வீட்டுக்கிட்டே பேசுகிறோமா, ஒரு லொக்கேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ டைம் வந்து இப்போ 5:30. 5 மணிக்கு ஜிம்முக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இன்றைக்கும் ஒரு இயர்ரிங்ஸ் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக வீக்லி ஒரு தடவை நான் இந்த இயர்ரிங்ஸ் வீடியோ பண்ணுறேன். ஏன்னா இயர்ரிங்ஸ் வீடியோ மட்டுமே நம்ம போடுறது நம்ம சேனலோட இது கிடையாது. நம்ம சேனல் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சேனலாக இருக்கணும். இன்ஃபர்மேஷன் இந்த இது பண்ணுறதுக்கு நிறைய பேர் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிற ஒரு சேனலாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வெறும் டெய்லி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அதெல்லாம் மட்டும் அப்படியே போட்டுட்டு போகிறது நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது அந்த நோக்கம் கிடையாது. எல்லாேருக்கும் வந்து எதனா இதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கணும். நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா கொஸ்டின், அந்த மாதிரி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற இதுவாக இருக்கணும். பட் இயர்னிங்ஸும் நம்ம வீக்லி ஒன்ஸ் அப்டேட் பண்ணலாம். அது மூலிமா நீங்கள் எதனா உங்களுக்கு ஐடியா வரும்ல, எப்படி நம்ம ஏன்னா நிறைய பேர் ஆட்டோ எடுத்துகிட்டு வரீங்க. அதில் வந்து நீ எந்தெந்த ஏரியா போகலாம், எந்தெந்த டைமிங் ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா வரணும். அதுக்காக மட்டும்தான் நம்ம ஏர்னிங்ஸ் போடுறது. மற்றபடி டெய்லி அதுவே நிறைய பேர் வந்து அதே காட்டுங்க, எவ்வளோ இன்றைக்கி காட்டுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. அது மட்டும் நம்ம நோக்கம் கிடையாது. ஓகே, சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம அதே மாதிரி நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு யூஸ்வலாக எப்போ மாதிரி நம்ம ஒரு 7:30 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏர்னிங்ஸ். ஓகே, வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்ஸ் டு சப்போர்ட் மணி விலாக்ஸ். டைம் வந்து 6:55, 7 ஆகஸ்ட்டு. ஸோ வீட்டில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டியூட்டி வந்து வெளில போய்லாம் டெய்லி வந்து இங்கேருந்தே தான் டியூட்டி நான் எடுப்பேன். ஸோ டியூட்டிக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டியூட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி இயர்னிங்ஸ் எண்ட் ஆஃப் த டே பார்ப்போம், வேலைக்கிழமை எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு டியூட்டி ரேப்பிட்டோவில் 7:15. ஓகே, ஒரு 1.25 கிலோமீட்டரில் பிக்கப்பு. ஓகே, லாஸ்ட் டியூட்டி 2:39, டைம் 7:51. ஆக்சுவலாக இங்கே அவுட்டரில் வந்திருக்கோம். இங்கே செம்மஞ்சேரி கிட்ட ஏபி பிரதான் நான் சொல்லுவேன், அது ஆயில் அந்த கேஸ் அது இருக்கும். அது நல்லா குவாலிட்டியாக மைலேஜ் நல்லா தருவாங்க. அது தருது அங்கே பிடிச்சா. ஸோ அந்த பங்குக்கு போய் பக்கத்தில் போய் பிடிக்க போகிறோம். கேஸ் பிடிச்சிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தான் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிட்டு நார்மலாக நம்ம பெட்ரோல் பங்கில் போய் எப்படி பைக் எடுத்து போய் பெட்ரோல் போடுறோம் அந்த மாதிரி கேஸ் பிடிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு காலியாக இருக்குது. காருங்க தான் நிறைய லைனில் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து நார்மலாக கேஸ் பிடிக்கிறது முக்கியம் இல்லை. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பவர் வந்து கரெக்டாக இருக்கணும். முள்ளு தெரியுது, பவர் முள்ளு 200 இருக்கா, 200 இருக்கும். 200 இருந்தால் கேஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கும், நல்ல மைலேஜ் இருக்கும். இப்போ இந்த கேஸ் பிடிக்கிறதுக்கு நான் ட்ராவல் பண்ணி வந்த நேரம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் 4.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தேன். பட் என்னென்னா இது இங்கே பிடிச்சா பவர் நல்லாயிருக்கு. நான் காட்டுறேன் பாருங்கள், பவர் 200க்கு மேலே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைலேஜும் நல்லா கொடுக்குது. இந்த ஏபி பிரதானில் பிடிச்சோன்னா மற்ற பங்கை விட இங்கே நல்லாயிருக்கு. ஏன்னா இங்கே முழுக்க இவங்க கேஸ் தான், அதனால் எப்பவுமே ரீஃபில் பண்ணிகிட்டே வச்சுருப்பாங்க. அதனால் நான் அந்த 4.5 கிலோமீட்டர் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். பட் அந்த 4.5 கிலோமீட்டர் எனக்கு ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிமிஷம் ஆச்சு. இங்கே வெயிட்டிங் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 நிமிஷம் தான். வந்தோடனே போட்டேன். காருக்கு மட்டும்தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ அது நான் வந்து அந்த ட்ராவல் டைம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு நீடு இருந்துச்சு தேவை அப்படின்னா கவலைப்பட மாட்டேன், போயிடுவேன். அது கிலோமீட்டர்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஓகே, சிஎன்ஜி பிடிச்சாச்சு. இனிமேல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் டியூட்டி யூபரில் எடுத்தாச்சு. டைம் 8:20. லாஸ்ட்டாக யூபரில் ஒரு ட்ரிப்பை முடித்தோம். அது டீட்டெயில் அப்புறமா காட்டுறேன். ரொம்ப லாங் ட்ரிப்பு அது. இப்போ அடுத்தது ஒரு ட்ரிப்பை எடுத்துட்டேன். ஏர்போர்ட்டு நியர்பை தான். இதை முடிச்சுட்டு காட்டுறேன். ஏன்னா கஸ்டமர் இல்லைனா கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஏர்போர்ட் போகிறவங்களாம் ரொம்ப அர்ஜென்ட் இருக்கும். அவங்களுக்கு டைம் எடுத்தோன்னா கேன்சல் ஆகிடும். நான் டீட்டெயில் இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது லாஸ்ட்டாக முடிச்ச ட்ரிப்பு. ஆக்சுவலாக இப்போ அந்த ஏர்போர்ட்டு ட்ரிப்புன்னு சொன்னால அது கேன்சல் பண்ணிவிட்டேன். அந்த ரூட்டு 1 வே அது உள்ளே போகக்கூடாதான். ரொம்ப சுற்றி 3 கிலோமீட்டர் சுற்றணும் அப்படின்னா கஸ்டமருக்கு டைம் ஆகிடும். அதில் கேன்சல் பண்ணி சொல்லியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 581 ரூபா. இது கஸ்டமர் வந்து டிப்ஸோட ஒரு 620 ரூபா. ஒரு 32 கிலோமீட்டர் நம்ம லாங் ட்ரிப்பு கண்டினியூவாக. நான் இந்த ட்ரிப்பில் ஓட்டினதில் கண்டினியூவாக ஓட்டின ட்ரிப்பு இது ஒன்று. அதுவும் சரியான டிராஃபிக்கு. மவுண்ட் ரோட்லாம் இன்றைக்கி கலைஞர் அவரோட இறந்த நாள் நினைக்கிறேன். பிறந்த நாளாக என்னன்னு தெரியல. பயங்கர டிராஃபிக் மவுண்ட் ரோடு, பீச் ரோடெலாம்.
டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துச்சு, பரவாயில்ல, வறுத்து தான். ஒரே ட்ரிப்பில் ஒரு 6:20, மணி வந்து 10:15 ஆகுது. இது ஒரு 620 யூபரில். ரேப்பிட்டோவில் ஒரு 240, 860 ரூபா இது வரைக்கும். பார்ப்போம் நெக்ஸ்ட் ட்ரிப் என்ன வருதுன்னு. இது ஒரு 69, இது கஸ்டமர் பே பண்ணது 100. அவ்வளோதான். இனிமேல் பீக் ஹவர் முடிஞ்சிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் 10:47. இனிமேல் வந்து ரேட் வந்து கம்மியாகிடும். கஸ்டமரே ஆனால் பே பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி ஒரு 3 ஹவர் ஆகிருக்கு. அது ஒரு 620, அது ஒரு 240, 860, 960 ரூபா இது வரைக்கும் 3 ஹவரில். யூபரில் 650, ரேப்பிட்டோவில் 254. டிப்ஸ்லாம் சேர்த்து 920 அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ தெரியல, கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஆக்சுவலாக எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. அதான் அந்த கலைஞர் பர்த்டே வரையா, செம்ம டிராஃபிக்காக இருக்குது. டைம் அதிகமாக எடுக்குது, சிக்னல்லாம் நின்று ஓட்டுற மாதிரி இருக்குது. ஓகே, பார்ப்போம். ஆரியபுரம் லாஸ்ட் ட்ரிப்பு, அங்கேருந்து அடையார் வரைக்கும் வந்தோம். ஒரு ஆன் த வே ட்ரிப்பு, 60 ரூபா மினிமம் சார்ஜ் தான் கேட்டோம். மணி வந்து 11 ஆயிடுச்சு. 1020 ரூபான்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, டைம் வந்து 11:20 ஆகுது. இதுக்கு மேலே டிஃபன் எங்கேயும் இருக்காது. வழக்கம் போல் பிரெட் ஆம்லெட் சாப்பிடுவோம். ஓகே, ஃபைனல் ட்ரிப்பு முடிச்சிட்டோம். இது வந்து 222. கஸ்டமர் 30 ருபீஸ் ஆட் பண்ணி 252 ரூபா பே பண்ணியிருக்காங்க. டைம் வந்து 12:35. இது ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டுக்கிட்ட கீழ்கட்டளை தாண்டி வந்துட்டோம். கோயிலம்பாக்கம் கிட்ட இன்னொரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. இது ரேப்பிட்டோன்றதுனால தான் இந்த ரேட்டு. யூபர்லலாம் எடுத்துருந்தோம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். 120 ரூபா 130 ரூபாய்க்கு தான் வந்திருக்கும். ரேப்பிட்டோ வந்து எல்லா நேரத்துலையும் சேம் அமௌண்ட் மெயின்டைன் ஆகுது. பட் யூபர் வந்து பீக் ஹவரில் மட்டும்தான். இன்னொரு 3 இப்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 252. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அது ஒரு 1300 ரூபா நினைக்கிறேன். 1290 ரூபா ஆல்மோஸ்ட்டு. ஓகே, நம்ம அந்த டெய்லி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1000 ருபீஸு எங்கள் அம்மாவுக்கு, அந்த சிஎன்ஜி சார்ஜு அந்த எக்ஸ்பென்ஸ் ஒரு 250 அது வந்து ஏர்ன் பண்ணியாச்சு. செகண்ட் ஹாஃப் பார்ப்போம். இதுக்கு மேலே ஓட்டுறது வேஸ்ட்டு, வெயிலும் ஓவராக இருக்குது. ஓகே, ஒரு 3 கிலோமீட்டர் சும்மா போகணுன்னு நினச்சேன். கடைசி ஒரு ட்ரிப்பு. இது பார்த்திங்கன்னா தெரியும், கௌரிவாக்கம், செம்பாக்கம் எங்கள் வீடு தான். அங்கே சாய்பாபா கோயில் ஒன்று இருக்குது நம்ம வீட்டு பக்கத்துலேயே. அந்த கோவிலுக்கு தான் ட்ரிப்பு கிடச்சிது. ஓகே, அப்படியே போவோம். ஓகே, டைம் வந்து 12:57. நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, க்ளோஸ் பண்ணிட்டோம். யூபரில் பார்த்தீங்கன்னா 650. இதில் லாஸ்ட் ட்ரிப்பு வந்து அது கேன்சல் பண்ணி திருப்பி அப்டேட் பண்ணாங்க. அது ஆட் ஆகல போல இருக்குது. அது 60 ரூபா, அது சேர்த்தோன்னா 720. இதில் ரேப்பிட்டோவில் 720. இது ஒரு 476. எவ்வளோச்சு? 720. இது ஒரு 476.
1900 சரி ஆமாம் 1190 விரல விட்டு எண்ணிட்டுருக்கேன். அந்த வீட்டு ட்ரிப்பு ஒன்று ஒரு 70, 1250 டிப்ஸ்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 1340 கரெக்டாக. ஓகே நம்ம போவோம், சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. அண்ணா நீ இன்னும் சாப்பிட்லையா? இதான் அங்கே வா, சாப்பிட்லையா? இது வந்தார் போய் பத்துட்டார் அவர் ரூமில். சோ போ சாப்பாடு பாங்க போப்பா போ. 323 ட்ரிப்பு கேணி. நான் இப்போ போல கரெக்டாக ஒரு மணி 1:15 ஆகுது. வீட்டுக்கு வந்துட்டேன். டெய்லி நம்ம ரொட்டீன் இப்படி தான். மதியத்துலலாம் நம்ம அந்த நான் சொல்கிற மாதிரி தான், அது எஃபர்ட் போடுறது வேஸ்ட்டு. ஸோ எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சாப்பிட்றேன். அதேமாதிரி எல்லோரும் உடம்பு பார்த்துக்காக இன்சூரன்ஸ்லாம் போட்டு வைங்கன்னு சொல்கிறீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றாவாதுங்க. எங்கள் அம்மா சாப்பாடு அந்த மாதிரி இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுமாதிரி நிறைய பேர் வந்து சாப்பாடு ஸ்கிப் பண்ணுவீங்க. ஒரு நேரத்தில் நல்லா சாப்பிட்டு ஒரு 3 வருஷத்தில் சாப்பாடே எடுக்காமலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், வீட்டில் எல்லாம் இருந்தும். ஸோ கரெக்டான அந்த டைமுக்கு சாப்பிடுங்க. சாப்பாடை மிஞ்சி ஒன்றும் இல்லை. உடம்பு நல்லா இருந்தால் இந்த மாதிரி நிறைய ஏர்ன் பண்ணலாம். நான் சாப்பிட்றேன், எல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இன்றைக்கி லஞ்சு சாம்பார், ரசம். இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பருப்பு. இந்த பருப்பில் மாவு எங்கள் அம்மா அரைப்பாங்க, அது நல்லாயிருக்கும். இந்த ஆந்திரா ஹோட்டல்லாம் சாப்பிடுவேன் நான், அதெல்லாம் கேட்பேன். அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்காங்க. எப்போவும் நம்ம சிக்கன் இருக்குது, முட்டை வச்சுருக்காங்க. ஓகே சாப்பிடுவோம். எதுக்கு இதெல்லாம் காட்டணும் அப்படின்னா, எல்லோரும் நல்லா சாப்பிட்ணுங்க. உடம்பு தாங்க முக்கியம். உடம்பு நல்லா இருந்தால் எல்லாமே பண்ணலாம். ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக எனக்கு. பருப்பு பொடி போட்டு அப்படி நெய் ஊற்றி செஞ்சு அடிக்க வேண்டியது தான். இதை மறந்துட்டேன், பருப்பு நல்லாயிருக்கும். ஓகே அவ்வளோதான். இதோட வேறு என்னங்க வேணும்? உடம்புக்கு சத்து எல்லாமே இருக்குது. ஸோ நான் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக தாங்க இருப்பேன். அதனால் ரொம்ப எனக்கு அது மீதி ஆகுதுன்னா அது ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து சாப்பிடணும், சாப்பாடு ரொம்ப முக்கியம். எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க. நான் சாப்பிட போகிறேன். பாய். ஹாய். டைம் பார்த்திங்கன்னா தெரியும் 3:26. நான் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்குதுன்னா சும்மா கொஞ்சம் நேரம், அது வந்து வேறு மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். நம்ம அப்படியே மதியம் ஃபுல்லாக அந்த வெயிலே இருந்தாலும் கரெக்டாக நான் அந்த கடைசி டியூட்டி கோ ஆப்ஷன் வந்து யூபரில் இருக்குது, ரேப்பிடோலையும் இருக்குது. அந்த கோட்டுன்னு சொல்லிட்டு ஆப் போட்டோன்னா நம்மளுக்கு எங்கே டியூட்டி வேணுமோ அது வந்துடும். அது போட்டு விட்டோன்னா மேபி ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு கிடச்சிடுது டெய்லி. அப்படியே வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்து சும்மா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டோன்னா அது ஒரு புதுசாக இருக்குது. அது போகிறதே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எந்திரிச்சு போகிற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு, ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதேமாதிரி நிறைய பேர் வந்து கஸ்டமரை பற்றி கேட்குறீங்க. கஸ்டமர்லாம் எப்படி இருப்பாங்க, எதனா நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு. நெகட்டிவாக இருந்தால் எதனா இருந்தால் நம்ம சொல்ல போகிறோம். பட் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ஆனதில்லை. பட் வந்து கஸ்டமர் எல்லாமே அந்த ஏஜ் குரூப்பை பொறுத்து அவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஏஜ் பீப்புள் பெரும்பாலும் ரொம்ப நம்மகிட்ட பேச மாட்டாங்க. ஃபேமிலியாக வராங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளே எதனா பேசிப்பாங்க. காலேஜ் பசங்களாம் வராங்கன்னா நம்மளது யூடியூப் அந்த இது போட்டிருப்போம். சண்டே கூட அந்த மாதிரி நடந்துச்சு. பஸ் நகருக்கு போகும்போது ஐடியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க பசங்களாம் என்னன்னு தெரியல, கேட்டே இருந்தாங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டு பார்த்துட்டு, நம்ம இப்போ போட்டு ஆட்டோ கண்டென்ட்லாம் இதெல்லாம் எங்களுக்கு போர் அடிக்குது, இதெல்லாம் என்ன அப்படின்னு. இல்லை அதை ஃபுல்லாகவே ஆட்டோ கண்டென்ட் இப்போ போடுறோம் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு முன்னாடி பைக் ட்ராவல் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு, பைக் ட்ராவல்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், அவங்க கேரளா 2 பேர் இருந்தாங்க. இங்கே அதிரப்பள்ளி நான் போயிருந்தேன், அது கேட்டாங்க. சாலக்குடி அதிரப்பள்ளி. ஓப்பா டீப் ஃபாரஸ்ட்டில் எலிஃபெண்ட்லாம் நிறைய இருக்குமே, எப்படி போனீங்க தனியாக பைக்கில்? அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. உங்கள் யூடியூப்பில் எதனா நீங்கள் கண்டென்ட் மாதிரி எனக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு. பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் கஸ்டமர் ரிவ்யூ போய்ட்டு அவங்கள சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி கஸ்டமர் எல்லாமே நல்ல டைப் தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் கஸ்டமர் பற்றி பேசும்போது எங்கள் வீட்லேயும் அப்படி தான் போயிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம எப்படின்னா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த
செல்ஃப் ரெஸ்பெக்ட் சொல்லுவாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவோம்ல, அந்த சுயமரியாதை அது ரொம்ப எதிர்பார்ப்போம். நான் ஆட்டோ ஓட்டுறேன்னு போகணும்னு சொல்லும்போது அதான் அப்படின்னாங்க. நான் ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க, இவன் எப்படி நம்மளுக்கு எப்படின்னா என்ன ஒன்று சுருன்னு ஏறிட்டோம்னு சொல்லுவோம் நம்ம பாஷையில், அந்த மாதிரி உடனே ரியாக்ட் பண்ணிட்டுருவேன். நான் போவேண்டா உடனே ரியாக்ட் பண்ணிட்டுருவேன். திடீர்னு யாருனா பேசுனாங்களா எப்படி நடந்து பாடும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சாங்க. பட் வந்து சில இதெல்லாம் டிஃப்ரெண்ட். ஒரு சொல்லணுன்னா, ஒரு தடவை ஒருத்தர் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. அவர் இங்கே லொக்கேஷன் போட்டிருக்காரு ஹோட்டலாண்ட. சரி ஓகே, ஏர்போர்ட் இந்த ரூட்டில் போய் நின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தமிழ் தெரியாது. பாம்பேலேருந்து ஏதோ ப்ராஜெக்ட்டுக்காக வந்திருக்காரு. ஆப்போசிட்டில் போய் இந்த டேரெக்ஷனில் கரெக்டாக இருக்கும், இங்கே நின்றுட்டார். எனக்கு லொக்கேஷன் அங்கே தான் காட்டுது. நான் அங்கே போய் நிற்கிறேன். அவர் என் வண்டியை பார்த்துட்டார். பட் நான் அவரை தேடுறேன். ஃபோன் பண்ணால் அவருக்கு இது நம்மளுக்கு ரேப்பிடோ மூலியமாக தானே போகும், நம்பர் மூலியமாக, யூபர் எல்லாமே பர்சனல் மொபைல் நம்பர் வராது. அது மூலியமாக பண்ணால் அது எங்கேஜில் இதுவும் ஆக மாட்டேது. நான் அப்போ வந்து அவர் வந்து அங்கேருந்து கூப்பிட்றாரு. நான் திடீர்னு யாரையும் கூப்பிட்றாங்க திரும்ப, ஆட்டோன்னு கூப்பிட்றாரு. நம்மளும் பெரும்பாலும் எல்லோரும் ஏன் தானே அப்படி தானே சொல்லுவாங்க. நம்மளுக்கு இந்த ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் தெரியும்ல, நம்மளே எப்படி கூப்பிடுவோம். பட் ஆட்டோன்னு கூப்பிட மாட்டோம், ஆட்டோன்னு கூப்பிடுவோம். பட் வந்து பாருங்கள், அவர் தமிழ் தெரியல தான். அவர் என்ன நினச்சாரும் தெரியல. வந்து நான் ஏறிட்டார். ஏறினவுடனே நான் கேட்டேன், வாட்ஸ் யுவர் ஓடிபி சார், டெல் மீ யுவர் ஓடிபி நம்பர் அப்படின்னு. வாட் டெல் மீ யுவர் ஓடிபி நம்பர் அப்படின்னு சொன்னேன். எஸ் ஓடிபி. பிரதர், ஆர் யூ பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம்? யூ ஓனர், நீங்கள் வந்து ஓனரா, சும்மா நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படி கேட்டேன். அப்படிலாம் கிடையாது, நான் ஓட்டுறேன், ரெகுலராக தான் ஓட்டிகிட்ருக்கேன். திஸ் இஸ் மை ஆட்டோ, என் ஆட்டோ, சொந்த ஆட்டோ, நான் ஓட்டிகிட்ருக்கேன். சாரி நான் ஆட்டோன்னு சும்மா எனக்கு எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியல. பட் ஏன்றது தப்பு இல்லை உங்கள் ஊரில் அப்படின்னு. அப்படி ஒன்றும் இல்லை சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரும் நானும் ஆட்டோன்னா அப்படி தான் கூப்பிடுவோம். பட் நாங்கள் வந்து இப்படி ஏன்னு சொல்ல மாட்டோம், பட் ஆட்டோன்னு கூப்பிடுவோம் அப்படின்னு. சரி ஓகே, சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், அது மாதிரி அதில் வார்த்தை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது, அதனால் கேட்டேன் அப்படி. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்லாம் வந்து நான் நினச்ச மாதிரி அப்படிலாம் எங்கள் வீட்டில் போய் இந்த மாதிரி அப்படிலாம் இல்லை. இப்போ எல்லா கஸ்டமரும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கஸ்டமர்கிட்ட எனக்கு எதுவுமே நெகட்டிவாக ஆனது கிடையாது. ஆக்சுவலாக இது நம்ம வீட்டில் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த டியூட்டி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு அர்ஜென்ட்டாக போனோம். அதனால் அது சீக்கிரமாக அப்படியே கிளம்பி வந்துட்டோம். மணி 4:20. இது 128, 150 பே பண்ணது. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, அது ஒரு 1370, இது ஒரு 150, 1500 சில்லரை வந்திருக்கு. பார்ப்போம். இது இப்போது முடித்த டியூட்டி 114, 120. மணி 4:49. இது வரைக்கும் 1640, 1640. ஓகே, ஓகே. இது ஒரு டைம் 6 ஆயிடுச்சு. இது ஒரு 206, இது ஒரு 220. 1880 ரூபா இது வரைக்கும். ஓகே, இதுக்கப்புறம் டியூட்டி பயங்கரமாக இருக்கும். நமக்கு தான் டைம் இருக்காது. இது வரைக்கும் ரேப்பிட்டோவில் 476, 476. ஜஸ்ட்டு மாம்பழம். ஓகே, போகலாம். ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, சின்ன டியூட்டி தான், பட் ஒர்த்து. 1/2 கிலோமீட்டரில் ஏறி பிக்கப்பு, ட்ராப்பு 1.5 கிலோமீட்டரில் 83 ரூபா. பரவாயில்ல. ஓகே, இது 476. யூபரில் ஒரு 1000, இது ஒரு 1100, அது ஒரு 500, 1600. அந்த வே டியூட்டி அது ஒரு 120. ஆக மொத்தம் டிப்ஸ்லாம் சேர்த்து 1840 ரூபா வருது. 150. 646, 2040. ஓகே, ஃபைனல் ட்ரிப்பு 492. டிப்ஸு ஒரு 30, 530 ரூபா. சாரி, 500 எவ்வளோ பே பண்ணாங்க? 30 ரூபா. 530 ரூபா பே பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ட்ரிப்பு முடிச்சிட்டோம். மயிலாப்பூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தாம்பரம். மணி 8:45. ரொம்ப லாங் ட்ரிப்பு. கிலோமீட்டர் ஒரு 28 தான். பட் வந்து செம்ம டிராஃபிக். 492. டிப்ஸு ஒரு 30 ருபீஸ் நினைக்கிறேன். ஆமாம், 520 பே பண்ணியிருக்காங்க.
மணி 8:45. ஸோ அவ்வளோதாங்க, இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் வீட்டுக்கு போகிறதுக்கு தாம்பரத்துலேருந்து மேடவாக்கம் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. பார்ப்போம் ஏன்னா ட்ரிப்பு கிடைக்குதான்னு, இல்லைனா எம்டியாக போயிட வேண்டியதும். ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2590 ரூபா வந்துருக்கு இன்றைக்கி க்ளோஸு. இதுமாரி பார்த்திங்கன்னா நேற்று நம்ம வண்டி சர்வீஸ் விட போனோம்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வந்துருந்தாங்க. நம்ம அந்த இதில் மேலே அந்த லான்ச் கஸ்டமர் லான்ச் அதில் போய் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ அவங்க நிறைய பேர் கூட பேசுகிறதுக்கு நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் சொல்கிறாங்க பார்த்திங்களா, நான் ஒரு நாளைக்கு நானே பார்த்துருக்கேன். நான் 500 இன்றைக்கி வந்து ஒரு 700 ஓட்டினேன், 1000 ஓட்டினேன் அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்போ நம்மளுக்கு மட்டும் எப்படி நம்ம ஓட்டுறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு. நேற்று நிறைய பேர் இருந்தாங்கல்ல, ஒரு 3 பேர் இருந்தாங்க. அவங்க 3 பேர்கிட்ட கேட்டேன், நீ எவ்வளோப்பா ஓட்டு பண்ணினா ரேப்பிட்டோவில் ஓட்டுறியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், ரேப்பிட்டோ யூபரில் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். வருதாப்பா அப்படி நான் எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி 25 நான் தாராளமாக ஓட்டிடுறேன்ப்பா. 25 ஓட்டுறியா? இல்லைப்பா, அதெல்லாம் சாத்தியமே கிடையாதுப்பா. எங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு 700. நான் டெய்லி அவ்வளோ தான்ப்பா ஓட்டுறேன். 3 பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. 1000 ரூபா வரது பெரிய விஷயம்லாம், இவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க அப்படி இப்படின்றாங்க. எனக்கு சந்தேகம்னா இது எல்லாருமே இப்படி சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன டைம் ஓட்டுவீங்கன்னு கேட்டேன். நான் வந்து 10 மணி டு 1 மணிப்பா, 3 ஹவருப்பா. அப்புறம் வந்து திருப்பி 6லேருந்து ஏதோ ஒரு டைம் சொன்னார். இல்லை, நான் இந்த பீக் ஹவர்னு வருமே, நான் அந்த டைமில் ஓட்டலாமே, நான் அந்த டைமில் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அந்த டைமில் வந்து ஸ்கூல் சவாரி போவோம்ப்பா அப்படி. அப்படி சொல்லுங்கண்ணே, ஸ்கூல் சவாரி போவீங்க. ஓகே, ஸ்கூல் சவாரி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் ஓட்டி 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க. என்னண்ணா இது? அது எப்படின்னா அப்போ நீங்கள் தானே நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க. நான் 2500 சொல்கிறது, நான் 2000 நான் சொல்கிறத நீங்கள் அசால்ட்டாக சம்பாதிச்சிட்டு போகிறீங்க. இப்போது ஸ்கூல் சவாரின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஏதோ ஆன்லைன்னா அதை மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்களே தவிர, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டில் டைம் கிடைக்கும் போது ஆட்டோ ஓட்டுறாங்க. மற்ற நேரம் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் இந்த ஆன்லைன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த ஸ்கூல் சவாரின்றது நான் சொல்கிறேன் பாருங்க, என் பொண்ணு, நான் ஆட்டோ வச்சுருந்தாலும் என் பொண்ணு வந்து ஈவினிங்கில் வந்து காரில் வரா. காருக்கே பார்த்திங்கன்னா 1300 ரூபா கூப்பிட்டு வந்து அங்கே விட்றதுக்கு போகும்போது எங்கள் அப்பா கூப்பிட்டு போய் விட்றாரு பைக்கில். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கூல் சவாரின்றது ஒரு ஆட்டோவில் ஒரு 5 குழந்தைங்களை உட்கார வைக்கலாம். மினிமம் 2 ட்ரிப் அடிப்பாங்க. ஒரு 10 குழந்தைங்க வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ட்ரிப்பு தான் அடிப்பாங்க. மினிமம் 2 ட்ரிப்பு. ஒரு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பாக இருந்ததுன்னா 1250 ரூபா வாங்குறாங்க. டபுள் வேன்னு சொல்லுவாங்க, கூட்டு வராமன்னா 2000 ரூபா வாங்குறாங்க. 10 குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், 20,000 ரூபா. எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தான் அவங்க இது பண்ணுவாங்க. 20,000 ரூபா. அந்த 20,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூலு. டைமிங் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ½ hour 1 ஹவருக்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிடும். சாலிடாக 20,000 ரூபா. வேலைன்னு பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே கவர்மெண்ட் சம்பளம் மாதிரி ஃபிக்ஸடாக மாதம் 20,000 ரூபா. அதை அப்படியே வண்டி டியூக்கு எடுத்து வச்சுக்கலாமா, ஒரு 10,000 வாடகை ஃபிக்ஸடாக இது பண்ணிக்கலாம். இந்த டெய்லி 1000 ரூபா ஓட்டுறது, அவங்க கேஸ் ஃபியூல் போக 1000 ரூபான்னு சொல்கிறாங்க பாருங்க, அதை அசால்ட்டாக சேவிங்ஸ் பண்ணலாம். அது ஒரு 30,000 ரூபா. எப்படி பார்த்தாலும் அவங்கள பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா அசால்ட்டாக சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. நான் வந்து இதில் வந்து இது வரலன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, அதை வச்சு அதுவும் வந்து ஒரு இயர்னிங்ஸ் தானே. சில பேர் வந்து இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போவாங்க, அதுவும் ஃபிக்ஸடு. இந்த மார்க்கெட்டில் போய் காய்கறி லோடு வாங்குறவங்க கூட போய் காய்கறி எடுத்துகிட்டு வருது, அது ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் வாங்கிடுவாங்க. சில பேர் மீன் மார்க்கெட்டில் போய் மீன் லோடு காசிமேட்டில் போய் ஷேர் பார்த்துருப்பீங்க, நிறைய அண்டாவில் வச்சு அந்த மீனில் எடுத்துகிட்டு வருது. இன்னும் சில பேர் பூ மார்க்கெட்டில் போய்ட்டு பூக்காரங்களுக்கு அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு வருது. இதெல்லாம் ஃபிக்ஸடு. இதை பண்ணிவிட்டு அடிஷ்னல் இன்கமாக வந்து இதை பண்ணுறாங்க. பட் வந்து அதை வந்து சொல்ல மாட்டாங்க, எனக்கு வரல இவ்வளோ தான் 1000 வந்துச்சு 500 வந்துச்சுன்னு சொல்கிறாங்க தவிர, இப்படி ஒரு ஃபிக்ஸட் இன்கம் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியும் சம்பாதிப்பாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நேற்று நம்ம பேசும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதனால் இது இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அது வேறு டியூட்டி இருக்கும் அவங்களுக்கு. அதை தவிர்த்து இது எக்ஸ்ட்ரா தான், இது ஃபிக்ஸட் கிடையாது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் போய் தராதீங்க. இவர் சொல்கிறாரு மற்றவங்களாம் வரலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. மற்றவங்க வரலன்னா அவங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு தொலை இருக்கும், ஸ்கூல் சவாரி இருக்கும், டிஃப்ரெண்ட். இது ஆட்டோ வச்சு எப்படியோ சம்பாதிச்சிருவாங்க. 50,000 ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கூல் சவாரி அது ஈஸியாக ஏர்ன் பண்ணுறது தான். பட் வந்து எனக்கு வந்து அது பிடிக்காதுன்னு இல்லை. எனக்கு ஒரு இடத்துல இருந்து இப்போது நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன், இங்கேயே இருக்காங்க நம்ம வீட்டுக்கிட்டேயே. ஸ்கூல் சவாரி தான் பெரும்பாலும் அவங்க ஓட்டுறது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் சவாரி மட்டுமே மாதம் ஒரு 30,000 வந்தால் ஓகே, அது ஃபிக்ஸடாக ஒரு சேலரி மாதிரி வருது அப்படின்ற மாதிரி அதுலேயே இருந்துடுறாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி அது பிடிக்கல. அதில் அது டைமிங் ஃபாலோ பண்ணணும். இத்தனை டைம் போகணும். 7 நாள் ஓட்டினா 7 நாள் ஓட்டணும். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம கம்பெனிலேருந்து வெளில வந்ததே நம்ம பிடிச்சதெல்லாம் பண்ணணும். இப்போ இந்த யூடியூப்லாம் பண்ணணும், நம்மளுக்கு டைம் வேணும் அப்படின்னா நம்ம நினச்சா போகணும், நினச்சா வரணும்.
அது வந்து ஒரு வேலை மாதிரி, அது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி. அது பிடிக்காது எனக்கு. அதேமாதிரி எனக்கு ஒரு 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 எல்லைக்குள்ளே இருக்கிறது அப்படிலாம் பிடிக்காது. கிளம்பணுமா சென்னையை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும், எங்கெங்கே தோண்டோ சுற்றிட்டு வரணும், அந்த மாதிரி கேரக்டர் நம்ம. ஸோ அதனால் வந்து நான் ஸ்கூல் சவாரி வந்து பெருசாக விரும்பல. என் பொண்ணே கேட்பான், எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கேளு டாடி அப்படின்னு. அப்படியே வெளில தான் போகிறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்கூல் சவாரி கேட்குறதுனா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு விசிட்டிங் கார்டு வச்சு நம்ம மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கோம். நம்மக்கிட்ட சும்மா ஒரு எங்கள் வீட்டில் ஒரு ஊருக்கா போட்டில் எங்கள் அம்மா போட்டு கொடுத்தாலே எடுத்துகிட்டு போய் நான் ஈஸியாக விற்றுட்டு நம்மளுக்கு பேச்சு திறமை இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு 14 வருஷம் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். ஸ்கூலில் ஏறி அதில் நம்ம ஸ்கூலில் ஏறி நான் இது மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு அடித்து நான் பிகாம் படிச்சிருக்கேன், சொந்தமாக தொழில் பண்ண போகிறேன், எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம போய்ட்டு ஸ்கூலில் ஏறி டேரெக்டாக பேசிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணிடுவோம். பட் வந்து அது வந்து ஒரு கமிட்மெண்ட்டு. அது நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி திருப்பி போய்ட்டு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே மாட்டி இது திங்கள்லேருந்து வெளியே இந்த டைமில் எழுச்சி போகணும் அப்படிலாம் நினச்சதெல்லாம் பண்ணணும், பிடிச்சதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் நம்மளுக்கு அந்த ஸ்கூல் சவாரி இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. பட் வந்து அது ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. அதுதான் சொல்லுவேன் நான். மேக்ஸிமம் ஒரு ஆப்ஷனில் வைங்க, அதுவும் நல்லா சம்பாதிக்கலாம். ஃபிக்ஸடாக ஒரு வருமானம் வரும். ஓகே, எனக்கு அது வந்து பண்ணணும்னு விருப்பம் இல்லை. அதனால் நான் மேக்ஸிமம் எடுக்கல. நீங்கள் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக மேக்ஸிமம் எடுங்க. நல்ல இயர்னிங்ஸ் இருக்காங்க. ஓகே, ஃபைனலி திருப்பி சிஎன்ஜி போடுறதுக்கு வந்துட்டோம். சிஎன்ஜி இருக்குது ஆக்சுவலாக, சும்மா டாப் அப் தான். ஒரு 150க்கு பிடிக்கும், ஏன்னா நாளைக்கு ஈஸியாக இருக்கும் போட்டு வச்சுட்டோன்னா. ஸோ அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். செம்ம கூட்டமாக இருக்குது. ஓகே, நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து 2600 வரைக்கும் பண்ணி 2590 க்ளோசிங். டெய்லி ஆவரேஜ் தான், பரவாயில்ல. ஓகே, வீட்டுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன்.